ஏனுங்கம்மா பாய் ஃப்ரெண்ட் தேடுறீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ். வேலூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு வந்து கத்துக்கிட்ட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இது என் கூட பிறந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டேஷனுக்கு கண்டிப்பா வந்திருக்கணுமே, ஏன் வரல? ட்ரெயின் வர நேரத்தை மறந்துருப்பாரு. உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ். இத பாரு, எங்கேயாவது டிராபிக் ஜாம்ல மாட்டிருப்பாரு. என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், அவரு கண்டிப்பா வருவாரு. டிராபிக் ஜாம் ஆகும் தெரியும்ல, கொஞ்சம் முன்னாடி வர வேண்டாம்? வரட்டும், பேசிக்கிறேன். வந்தா என்ன செய்வீங்க? காதை பிடிச்சு திருகுவீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப அப்படிதான் சொல்வீங்க, ஆனா அவர் வந்ததும் தாவி போய் கட்டி பிடிச்சு மூச்சு திணறப்பீங்க. How dare you? என்னையா அடிக்கிறீங்க? இந்த குரல் என்னது இல்லைங்க? பின்ன எங்க இருந்து வந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ். சாரி. How are you? இப்போ வந்த? ரொம்ப நேரம் ஆச்சு. பின்ன ஏன் வந்தேன்னு பார்க்கல? வேணும் தான் பார்க்கல. நான் வரலன்னு நினைச்சு நீ படுற டென்ஷனு, அந்த டென்ஷனால உனக்கு வர கோபம், அந்த கோபத்துல உன் அழகான மூஞ்சி வாடுறத பார்க்கணும்னு தான் சின்னதா ஒரு அல்வா கொடுத்தேன். டைம் முடிஞ்சு போச்சா? என் பெயிண்டிங்ஸ் போட்டில வைக்க சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கறாங்க. ஒத்துக்காத வரைக்கும் நல்லதுதான். மிஸ்டர் விஜய், நீ இப்படி சொல்றதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? அங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அனிதாவோட பெயிண்டிங்க பார்த்து இப்படி பைத்தியம் மாதிரி கிறுக்குனது யாருன்னு கேட்டா இவ அழுதுகிட்டே உட்காருவா. அதனால தான் ஒத்துக்காத வரைக்கும் நல்லதுன்னு. ஏண்டா என் பெயிண்டிங்ஸ் கிறுக்குன மாதிரி இருக்கா? பின்ன உனக்கு எம்எஃப் ஹுசேன் நினைப்பா? பாத்துக்கிட்டே இரு, கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவளுக்கு நல்ல பேர் வரும்டா. அவளுக்கு நல்ல பேர் வருதோ இல்லையோ, அவ வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் மட்டும் சூப்பர் பேர் வைக்கலாம். எப்படி எப்படி எப்படி? கூடு இல்லாத முட்டை, ஆஹா, கிழிஞ்சு போன சட்டை, ஓஹோ, எரிஞ்சு போன கட்டை. இது சூப்பர். நீ வாய் மூடு. இல்லாத தட்டை இல்லையா தம்பி? ரொம்ப பேசுன அறுத்துடுவ உன் ருத்ராட்ச கொட்டை. ஆஹா, என்ன அழகான தத்துவம். ஐயோ, எனக்கு பத்தி தெரியுது. என்னடா இது? முதல்ல அவளை கூல் பண்ணு. ஓகே டாடி, கூல் பண்றேன். இந்த ஐஸ் வாட்டர் கொஞ்சம் மேல தெளிச்சா கூல் ஆயிடுவா. ஐயோ, நான் இவ்வளவு கோவத்துல இருக்கேன். ஹார்தல் சொல்றத விட்டு கலாட்டா பண்றியா? பாய். மாமா, நில்லு நில்லு. சாரி அங்கிள், நான் இனிமே அவங்க கூட பேச மாட்டேன். ஏன்டா அவளை அப்படி அழ வைக்கிற? டாடி சும்மா கலாட்டா பண்ண அவ்வளவுதான். இதோ வந்துடுறேன். விஜய், உண்மையை சொல்லு, ஏன் பெயிண்டிங்ஸ் விட இங்க இருக்கிறது நல்லா இருக்கா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஏய், வா. காக்கா. என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? பொதுவா ப்ளூ yellow யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் ஆரஞ்சு லெமன் yellow வயலட் யூஸ் பண்ணி இந்த காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கேன். Really nice. Thank you மேம். அனிதா, உன் பெயிண்டிங்ஸையும் எங்க வச்சு என்கிட்டயே போய் சொல்றியா? எனக்கே அல்வா கொடுக்குறியா? ஏன் பெயிண்டிங்ஸ் இங்கயா? எஸ். ஏய், ஜோக் அடிக்கிறியா? நான் இல்ல, நீதான் அடிக்கிற. வா காட்டு. உனக்கே தெரியாம வீட்ல இருந்து நான் பறந்து வந்துச்சா? நான் என்ன முட்டாளா? ப்ளீஸ் பிலீவ் மீ, அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதான் அங்கே வைங்க. ஏய், அதோ அவர்தான் அந்த எக்ஸிபிஷன் ஆர்கனைசர். அவரை போய் கேட்கலாம் வா. நான் ஏன் வரணும்? நீயே போய் கேளு. ஓகே. அங்க வச்சிருங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes. ஐ அம் அனிதா. அதெல்லாம் நான் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ். எனக்கே தெரியாம இங்க எப்படி வந்தது? அதையெல்லாம் விஜய் தான் கொண்டு வந்து வச்சாரு. விஜய்? உங்க பெயிண்டிங் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணனும்னு என்கிட்ட வந்து கேட்டாரு. நான் முடியாதுன்னுட்டேன். டெல்லியில இருக்க எங்க எம்டிக்கு விஜய் ஃபோன் பண்ணி பேசினாரு. அவரும் முடியாதுன்னுட்டாரு. கடைசில ஸ்பான்சர்ஸை பிடிச்சி எங்கெங்க இருந்தோ ஃபோன் பண்ண வச்சு உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ண வச்சுட்டாரு. இதுக்கெல்லாம் விஜய் தான் காரணம். விஜய், உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் செஞ்சு அழ வைக்கிற. ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உயிரையே கொடுக்கிற. Really? அனிதா, come on. Calm down. அனிதா, எல்லாரும் பார்க்கறாங்க. என்ன அழறியா?
Hey, come on, be a good girl. Cheer up. எங்க கொஞ்சம் சிரி. டாடி, என்ன விஜய் அனிதா லஞ்சுக்கு வரேன்னு சொன்னா வந்துட்டாளா? வந்துட்டாளாவா? அவளே சமையல் செய்யறேன்னு வரிஞ்சு கட்டிட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டா. அனிதா சமையலா? டாடி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? துரோகமா? நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு என் உயிர் எடுக்க கூட எதுக்கு சொல்லு. இருந்தாலும் அனிதா அனிதான்னு சொல்லிட்டு இருக்க? ஓ, சமையல் மகிமையை பத்தி அப்பா கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டேன். டாடி, ஒருத்தனை கத்தியால குத்துனா செத்துருவான், பாம்பு போட்டாலும் செத்துருவான், ஆக்சிடென்ட் ஆனாலும் செத்துருவான். ஆனா ஒரு விஷயம் பாரு, அனிதாவோட சமையலை சாப்பிட்டோம்னா எந்த ஒரு வியாதி இல்லாம நிம்மதியா மேல அனிதா அவ்வளவு talent ஆ? நீ உடனே கிண்டல் பண்ண வேண்டியது இல்ல. ஏதோ பொம்பளை இல்லாத வீடாச்சு, பாவம் ஏதாவது ருசியா சாப்பிட்டா என்ன கிண்டல் பண்றியா? உன் லஞ்ச் வேணும், ஒண்ணு வேணும். இந்த குட் பை. டேய், அனிதா சாப்பிடாம போறடா. டேய், அவளை நிறுத்துடா. நடக்கணும்னு எனக்கு தெரியும். நேத்து நீ அவார்ட் வாங்கும் போது எடுத்த போட்டோ. போட்டோ விஜய் போட்டோ காமி. ப்ளீஸ் விஜய் ப்ளீஸ் விஜய். Come on. டேய், குடுத்துறா டேய். எடுத்துக்க சொல்லுங்க. விஜய் ஓகே, எடுத்துக்க. come on you chicken பாம்பு வெளிய வா. என்ன அடி பாப்போம், அடி. ஐயோ டாடி. ஐயோ, மாட்டணும். ஓகே. இத பாக்கும்போது எனக்கு அப்படியே காதுல மிதக்குற மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ மலைய சுமக்கிற மாதிரி இருக்கு. I love this Vijay. Thank you so much. Thank you. போட்டோல நான் அழகா இருக்கேனா? டைட்டானிக் படத்துல வர கிழவி மாதிரி இருக்க. சாரி. சாரிடா. வந்துட்டேன் மேடம். ஐயோப்பா. ஓ, வந்துட்டா. ஹலோ. என்னது? பூவு. எதுக்கு? லவ். Thank you very much. மறுபடியும் என்ன? மறுபடியும் பூவு. எதுக்கு? லவ். Thank you so much. Thank you very much. Thank you. Oh my God. Oh, I'm so happy. பட்டாயிடுச்சு. அதோ ஏய் செம்ம ஃபிகர். ஓ, தேங்க் யூ. இந்த ரோஸ் எடுத்து போய் தைரியமா கொடு. ஆல் தி பெஸ்ட். ஓகே. அது நல்லா இருக்குல்ல? அந்த ரோஸ் கலர் புக்கே நல்லா இருக்கு. எஸ். Excuse me, என்னது? I love you. என் பேரு தெரியாது, மத்த விவரம் தெரியாது, ஒரு பூவை கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்றியா? இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் லவ் எங்க இருந்து வந்ததா? எனக்கு இந்த லவ்னால அலர்ஜி. இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்ச ஈவ் டீசிங்னு ஒரு போலீஸ்ல ஒப்படைச்சிடுவேன். இடியட். பேச்சு வேண்டாம். Yes, madam. டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ் ஷிட்டி ஷெல்டன் புக் வந்திருக்கா? இல்ல மேடம், ஸ்டாக் வந்து தீந்து போச்சு. ஓ ஷிட். எனக்கு ஒரு புக் எடுத்து வைக்க சொன்னேன்ல. Sorry, madam. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க ஒரு புழு. வாட்? புழுவா? யூ மீன் இன்செக்ட்? நீங்க ஒரு புத்தக புழுன்னு சொல்ல வந்தேன். உங்க கனவு பத்தி சொல்லுங்க. டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ்ங்கற தி கிரேட் சிட்னி ஷெல்டன் எழுதின புத்தகத்துக்காக நீங்க இந்த ஷாப்புக்கு வந்தீங்க. ஸ்டாக் இல்லன்னாங்க. அதனால டிசப்பாயிண்ட் ஆயிட்டு போறீங்க. Am I right? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எங்களுக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். நான் தான் பேசுறேன். பின்ன லிப் அசையவே இல்லையே. லிப் அசையாம பேசுறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி.
You mean ventriloquism? யா வென்டிலோக்ஸ். Okay then. நான் அந்த புக்குக்காக தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபேஸ் ரீடிங். என்ன சொல்றீங்க? உங்க ஃபேஸ் ஸ்டடி பண்ணி உங்க மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவேன். அப்படின்னா ஃபேஸ பார்த்து அடுத்தவங்க மனசுல இருக்கிறத உங்களால சொல்ல முடியுமா? யா என்னோட ஸ்பெஷல் டேலண்டே அதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? யா. இவனுக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியாத ஒரு மண்ணும் தெரியாது. நான் புக் வாங்க வந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக இப்படி வேஷம் போடுறான்னு நினைக்கிறீங்க, ரைட்? கரெக்ட். இப்போது ஒத்துக்கிறீங்களா எனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும்னு? You're really great. Thank you. உங்க காம்ப்ளிமெண்ட்டுக்கு a gift. Tell me your dreams. Please. Thank you very much. Miss. சாந்தி. சாந்தி. அப்பா. Hello, how are you? அது சரி, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எனக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா டேலண்ட். முன்னால பார்த்த மனசையும் பின்னால பார்த்த பேரையும் சொல்ல முடியும். வாவ். பை தி பை எனக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பிடிக்காது. சோ இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக கூடாது. நம்ம மறுபடியும் சந்திக்க கூடாது. யூ காட் மீ? பை. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இன்னையில இருந்து நீங்க என்ன நினைக்க கூடாது. முக்கியமா ராத்திரி 10 மணிக்கு நினைக்கவே கூடாது. ஓகே? ராத்திரி 10 மணிக்கு. He's a different guy. முக்கியமா ராத்திரி 10 மணிக்கு நினைக்காத. நினைக்கல, நிச்சயம் நினைக்கல. இங்க இப்படி வந்தீங்க? நீ நினைச்ச வந்துட்ட. இல்ல, நான் நினைக்கல. இன்ஃபேக்ட் நினைக்க கூடாதுன்னு இப்பதான் நினைச்சேன். நினைக்க கூடாதுன்னு நினைச்ச, அதனால தான் வந்துட்டேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் போயிடுங்க. எங்க அம்மா பார்த்தா ரொம்ப டேஞ்சரான, போயிடுங்க ப்ளீஸ். நினைக்காதன்னு சொன்னேன், டேஞ்சர்னு வேற சொன்னேன். Now I can't help it. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க. No. நீங்க போயிடுங்க. போங்க 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 போங்கன்னு சொல்றேன்ல. போயிடுங்க போங்க. என்னம்மா வீட்டை நகர்த்தி வைக்கிறியா? அங்க யாரும் இல்லையே. இதெல்லாம் என் பிரமையா? இந்த மாதிரி பிரம்ம வரும்னு தான் அந்த இங்கிலீஷ் நாவல்லாம் படிக்காதேன்னு. டாடி, இன்னைக்கு ஒரு அழகான அசத்தலான அட்டகாசமான ஆம்பளைய பார்த்தேன். நம்ம ஃபேஸ பார்த்து நாம என்ன நினைக்கிறோம்னு கரெக்ட்டா சொல்லிடுறாரு. நான் என்ன புக் வாங்க நினைச்சேனோ அதையும் பார்த்து சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, ராத்திரி 10 மணிக்கு என்ன நினைக்காதன்னு சொன்னாரு. நான் நினைச்சேன், வந்துட்டாரு. நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். ஒருத்த முகத்தை பார்த்து மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவானா என்ன? உன் மூஞ்சி. என் பொண்ணு சொன்னானா அந்த மாதிரி ஆள் நிச்சயம் இருப்பா. நீ படுத்துக்கமா. புருஷன் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுற பொண்டாட்டிங்க உருப்படாம நரகத்துக்கு தான் அப்படின்னு இந்த புக்ல போட்டிருக்கு பாரு. டைரக்டா என்ன திட்ட தைரியம் இல்லாம நாவல சாக்கா வச்சுக்கிட்டு திட்ட கேடுகட்ட ஆளு நீ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். போ போய் தூங்கு. அம்மா நீ படுத்துட்டியா? எதுவும் கேட்கலையே. அவளுக்கு மட்டும் ஏதாவது கேட்டிருந்தா? கேட்டிருந்தா எதுவும் செய்ய மாட்டேன். பா போத்திக்கலாம். Click. Who's this? Excuse me. Hi, என் பேர் பிரகாஷ். என் பேர்ல கேஷ் இருக்கிற மாதிரி என் கையில எப்பவும் ஃபிளாஷ் இருக்கும். மாடலிங் போட்டோகிராஃபர். Click. Can I have your photograph? No. At least eyes? Just the nose? No. Okay, fine. The lips? No. Hey, come on, say something. No. No, no, no. ஏன் போட்டோ உனக்கு எதுக்கு? Look, miss, excuse me. உங்க ஃபேஸ் ஃபிகர் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க மட்டும் மாடலிங் லைஃப்க்கு வந்தீங்கன்னா பெரிய அளவுல வந்துருவீங்க. சாரி, மாடலிங் பண்றது எனக்கு இஷ்டம் இல்ல. கலக்குறா. You know, உண்மைதாண்டி. ராத்திரி 10 மணிக்கு என்ன நினைக்காதன்னு சொன்னாரு. நான் நினைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன். ரியலி அது ரியலா பிரமையான்னு எனக்கு தெரியாது. But I really touched him. அவரை புடிச்சு நானே பலவந்தமா வெளியே தள்ளிட்டேன். I was really confused. ஐயோ, நான் சொன்ன பாரு, அவர் வராரு. பாருங்கடி. என்ன பாத்தீங்களா? அங்க யாரும் இல்லையே. அந்த சிங்க நடைய பாருங்கடி. என்னால பார்க்க முடியுது, உங்களால பார்க்க முடியலன்னா நான் மறுபடியும் பிரமையில விழுந்துட்டேன் போல இருக்கேன். என் பக்கத்துலயே உட்கார்ந்திருக்காருடி. ஐயோ, என் கண்ணுக்கு தெரியறாரு, உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்னால அவரை தொட முடியுது. நல்லா பாருங்க. தெரியுதாடி? அவங்க கண்ணுக்கும் தெரியறேனா? சொன்னல
நினைக்காத டேஞ்சர் நீ நினைச்ச நான் வந்துட்டேன். ஃபேஸ் ரீடிங் சொல்லுவாருன்னு சொன்னேனே, இவர்தான். சரி, என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? உன் பேரு நிர்மலா. சாந்தி உன்னை விட அழகா இருக்கான்னு உனக்கு ஜெலஸ். Oh my இந்த God. விஷயத்தை நீ கல்பனா கிட்ட சொன்ன. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. சூப்பர், வண்டர்ஃபுல். மேடம் நானே சொல்றேன். பாவ் பாஜி, எஸ் சார், பேல் எஸ் சார். எல்லாருக்கும் அதை கொண்டு வாங்க. Okay. கோ. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பாவ் பாஜி பேல் பூரி சாப்பிடணும்னு நினைச்சீங்கல்ல? நம்பவே முடியல. I can't believe this. லுக் சாந்தி, வாழ்க்கையில ஒரு தடவை சந்திச்சவங்கள மறுபடியும் சந்திக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால நான் நினைக்காதன்னு சொன்னேன். ஆனா நீ நினைச்ச, இனி நினைக்காத. Bye. Okay. மின்சார கண்